Hi friends, welcome to Dam Lifestyle. இன்னைக்கு நம்ம பஃப் வச்சு தலை சீவுறத பார்க்க போறேன். என் தலையில பஃப் வைக்க முடியுமா? இல்ல என் தலையில. வாங்க வீடியோக்குள்ள போலாம். That's what I'm talking about. Wait. Okay now. From the beginning. Hit it boys. ஏன் உன் தலையில மட்டும் தான் வைக்க முடியும்? நான் தான் என் தலையில மட்டும் சீவு. லேடிஸ்க்கு மட்டும் பஃப் வைக்கிறீங்க, ஜென்ஸுக்கு ஏன் வைக்க மாட்டீங்க? அதான் கேள்வி. ஏன் முடி நீட்டாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு கட்டை இன்னும் ஆள் காட்டி வர வயசுக்கு வருது. அந்த மாதிரி ஜடையில வைக்க முடியாது. அது இது பேர் ஜடையா? கீழே முடியை போட்டு வைக்கணும். கரெக்டாக எதாவது டீச்சர் தான் போய் கேட்கணும். பஃப்புன்னா என்னது? ஓ, இந்த வடிவேல் வச்சிருப்பாரு. பார்த்து மெல்ல கழுத்து சொல்லுவீங்க. அப்போ இன்னைக்கு நானும் ஆஃபீஸுக்கு பஃப் வச்சிருவோம். கடை தான் பின்ன போகிறோம். கொண்டையில மண்டை மேலே ஒரு கொண்டை வளர்ச்சி. இன்னும் ஃப்ரண்ட்ல வரணும்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததெல்லாம் அப்படிதான் வீங்கி போன மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்ல. ஓ அதுவா? இந்த செவத்துல அடிச்சா முன்னாடி பெருசா வீங்கின மாதிரி வரும். அதுதான் பஃப்பா? அதுக்கு எதுக்கு உட்காந்து சீவினீங்க? செவத்துல போய் 4 இடி இடிச்சா வீங்கிட போகுது. 4 நாள் தலையே செய்வானால. ஐயோ, இன்னும் ஏதோ பொங்கி வருது. அலை பொங்கி வர மாதிரி. பக்காவா போடுவா தமேந்தி ஹேர்ஸ்டைலு. நான் கூட தலையில் இடிச்சா இந்த மாதிரி தான் எனக்கு வீங்கிச்சு. நான் போய் மீன் மார்க்கெட்ல காமிச்சேன். அலை முன்னாடி வருதுமா, ஓடே ஓடே. மக்களே பார்த்துக்கோங்க. இத்தனை வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகி இந்த வருஷம் தான் நான் முத கோழி கொண்டைய பார்க்குறேன். அதுவும் எங்கள் வீட்டுக்கார மாசி. நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் உங்க ஊருக்கு ஏன் தலை செய்யணும் வர மாட்டேன்? ஏன் தொடப்பட்டு? இதெல்லாம் ஒரு ஸ்டைல். கண்ணாடி கொடுத்தா தான் நான் திரும்பி பார்க்கணும். பேசுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில போகும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி போனீங்கன்னா நல்லா லுக்கா இருக்கும். வீடியோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். பை பாய்.